தமிழின் குரலின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈஸ்டர் தாக்குதல் வழக்கு நீதிமன்ற தீர்ப்புக்கு பின் முன்னாள் பாதுகாப்பு செயலாளரின் பரபரப்பு கருத்து. ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மீது கவனம் தீவிரம். 2025 உயர்தர பெறுபேறுகள் பல்கலைக்கழக சேர்க்கைக்கான குறைந்தபட்ச வெட்டுப்புள்ளிகள் அறிவிப்பு. மண்ணெண்ணெய் கலந்த எரிபொருள் பயன்படுத்திய பேருந்துகள் மீது நாடு முழுவதும் தீவிர சோதனை. யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் நிர்வாகம் மற்றும் செயற்பாட்டு ஆய்வு முன்னெடுப்பு. இலங்கைக்கு கடத்த திட்டமிட்டிருந்த 292 கிலோ கஞ்சா பறிமுதல், 3 கைது. பிரதேச நிர்வாக முறையில் மாற்றம் அபிவிருத்திக்கு முன்னுரிமை வழங்க ஜனாதிபதி ஆலோசனை. பாரமிதா இரத்த தான திட்டம் மூலம் 163 பவுண்ட் இரத்தம் சேகரிப்பு. இனி தொடர்பென விரிவான செய்திகள். 2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான வழக்கில் வழங்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ வெளியிட்டதாக கூறப்படும் கருத்து அரசியல் மற்றும் சட்ட வட்டாரங்களில் கவனம் பெற்றுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன் கிடைத்த உளவுத்துறை எச்சரிக்கைகளின் அடிப்படையில் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க தவறியதாக நீதிமன்றம் கருதிய நிலையில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் காவல்துறை மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர ஆகியோருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட பின்னர் இந்த வழக்கின் முடிவால் குறிப்பிட்ட 2 நபர்கள் மட்டுமே மகிழ்ச்சி அடைவார்கள் என ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ நீதிமன்றத்தில் கருத்து வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த கருத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் முன்னாள் புலனாய்வு அதிகாரி நிலந்த ஜெயவர்தன ஆகியோரின் பெயர்களும் குறிப்பிடப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த கருத்துக்கள் தனிப்பட்ட வாக்குமூலமாக வெளியாகியுள்ள நிலையில் அவை தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து இறுதியான நீதிமன்ற தீர்ப்பு அல்லது அதிகாரப்பூர்வ முடிவு எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. இதனிடையே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான மேலதிக சட்ட நடவடிக்கைகள் மற்றும் விசாரணைகள் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதால் இந்த வழக்கு மீண்டும் நாட்டின் கவனத்தை ஈர்த்துள்ளது. 2019 ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான வழக்கு விசாரணை புதிய கட்டத்தை எட்டியுள்ளது. முன்னாள் காவல்துறை மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் அண்மையில் வழங்கிய தீர்ப்பை தொடர்ந்து விசாரணையின் கவனம் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை நோக்கி திரும்பியுள்ளது. 2019 முதல் இடம்பெற்ற விசாரணைகள் மற்றும் பல்வேறு ஆணைக்குழு அறிக்கைகளில் தாக்குதலுக்கு முன்பாக தேசிய பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகளில் ஏற்பட்ட குறைபாடுகள் குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன. குறிப்பாக பாதுகாப்பு சபை கூட்டங்கள் முறையாக நடத்தப்படாமை மற்றும் கிடைத்த புலனாய்வு எச்சரிக்கைகள் முழுமையாக பரிசீலிக்கப்படாதமை தொடர்பாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. தாக்குதல் நடைபெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு முன்னாள் ஜனாதிபதி வெளிநாட்டு பயணத்தில் இருந்ததாகவும் அந்த காலப்பகுதியில் பாதுகாப்பு நிர்வாகம் தொடர்பில் போதுமான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டதா என்பது குறித்தும் விசாரணைகளில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் 2023 ஆண்டு அடிப்படை உரிமை வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பில் தாக்குதலை தடுக்க அரசின் பொறுப்பில் குறைபாடு இருந்ததாக உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து சமீபத்திய நீதிமன்ற நடவடிக்கைகளில் வெளியான சில வாக்குமூலங்களும் மேலதிக விசாரணைகளுக்கு வழிவகுக்கக்கூடும் என சட்ட வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இவ்வழக்கில் பதிவான சாட்சியங்கள் மற்றும் ஆவணங்களின் அடிப்படையில் அரசியல் தலைமையின் பொறுப்பு தொடர்பிலும் மேலதிக விசாரணைகள் நடைபெற வாய்ப்புள்ளதாக சட்ட நிபுணர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். ஈஸ்டர் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு முழுமையான நீதி கிடைக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் பல்வேறு சமூக அமைப்புகளும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இதன் காரணமாக அடுத்த கட்ட விசாரணைகள் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை மையமாக கொண்டு நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2025 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபேறுகளை அடிப்படையாக கொண்டு 2025-2026 கல்வி ஆண்டிற்கான அரசு பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கைக்கான குறைந்தபட்ச வெட்டுப்புள்ளிகளை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பின் மூலம் அரசு பல்கலைக்கழகங்களில் வழங்கப்படும் ஒவ்வொரு பட்டப்படிப்பிலும் சேர்வதற்கு மாவட்ட அடிப்படையில் தேவையான குறைந்தபட்ச வெட்டுப்புள்ளிகள் வெளியிடப்பட்டுள்ளன. பல்கலைக்கழக அனுமதிக்காக
விண்ணப்பித்துள்ள மாணவர்கள் தாங்கள் விரும்பும் கற்கை நெறிக்கான வெட்டுப்புள்ளிகளை பார்த்து தங்களது அனுமதி வாய்ப்புகளை மதிப்பீடு செய்து கொள்ள முடியும். அதிகாரப்பூர்வ தகவல்களின்படி 2025ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் மொத்தம் 92,043 மாணவர்கள் அரச பல்கலைக்கழக சேர்க்கைக்கு விண்ணப்பித்துள்ளனர். அவர்களில் சுமார் 42,937 மாணவர்கள் அரச பல்கலைக்கழகங்களில் சேர்க்கப்படுவார்கள் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு முன்கூட்டியே தெரிவித்திருந்தது. மாணவர்கள் தங்களது மாவட்டம் மற்றும் தேர்ந்தெடுத்த கற்கை நெறிக்கு ஏற்ப வெளியிடப்பட்டுள்ள குறைந்தபட்ச வெட்டுப்புள்ளிகளை அதிகாரப்பூர்வ பட்டியலில் சரிபார்த்து அடுத்த கட்ட சேர்க்கை நடவடிக்கைகளுக்கு தயாராக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் டீசலுக்கு பதிலாக அல்லது அதனுடன் மண்ணெண்ணெய் கலந்து இயக்கப்படுவதாக சந்தேகிக்கப்படும் பயணிகள் பேருந்துகளை கண்டறியும் நோக்கில் போலீசார் நாடு முழுவதும் விசேட சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பொதுமக்களிடமிருந்து கிடைத்த தகவல்கள் மற்றும் முறைப்பாடுகளின் அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நடவடிக்கையில் இதுவரை சுமார் 100 பேருந்துகள் சட்டவிரோத எரிபொருள் பயன்பாட்டில் ஈடுபட்டதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவற்றுக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் சந்தேகத்திற்கிடமான சில பேருந்துகளில் இருந்து எடுக்கப்பட்ட எரிபொருள் மாதிரிகள் ஆய்வுக்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் அனுப்பப்பட்டுள்ளன. ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் மேலதிக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டீசலின் விலையை விட மண்ணெண்ணெய் குறைந்த விலையில் கிடைப்பதால் கூடுதல் லாபம் பெறும் நோக்கில் சிலர் இந்த முறையை பயன்படுத்துவதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இவ்வாறான சட்ட எரிபொருள் பயன்பாடு வாகன இயந்திரங்களுக்கு சேதத்தை ஏற்படுத்துவதோடு சுற்றுச்சூழல் மாசுபாட்டையும் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். அதேவேளை வழக்கத்திற்கு மாறாக அதிகளவில் மண்ணெண்ணெய் வாங்கும் நபர்கள் குறித்து எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் விழிப்புடன் இருக்குமாறும் பேருந்துகள் உள்ளிட்ட வாகனங்களுக்கு மண்ணெண்ணெய் வழங்குவது சட்டத்திற்கு புறம்பான செயல் என்பதையும் போலீசார் நினைவூட்டியுள்ளனர். அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட தனிப்பட்ட சோதனைகளிலும் மண்ணெண்ணெய் பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் சில தனியார் பேருந்துகள் கைப்பற்றப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சட்டவிரோத எரிபொருள் பயன்பாட்டை முற்றிலும் கட்டுப்படுத்தும் நோக்கில் இதுபோன்ற திடீர் சோதனைகள் தொடரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாண பிராந்தியத்திற்குட்பட்ட போலீஸ் நிலையங்களில் அரையாண்டு நிர்வாக மற்றும் செயற்பாட்டு மதிப்பீட்டு நடவடிக்கைகள் இன்று யாழ்ப்பாணம் பிரதான போலீஸ் நிலையத்தில் நடைபெற்றன. இந்த ஆய்வு யாழ்ப்பாண பிராந்தியத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பிராந்தியத்தின் உயர் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் யாழ்ப்பாணம் பிரதான போலீஸ் நிலைய அதிகாரிகளும் பங்கேற்றனர். ஆய்வின் போது போலீஸ் நிலையங்களின் நிர்வாக செயல்பாடுகள், சேவை தரம் மற்றும் பாதுகாப்பு பணிகளுக்கான தயார் நிலை உள்ளிட்ட பல அம்சங்கள் மதிப்பாய்வு செய்யப்பட்டன. குறிப்பாக போலீஸ் துறையின் உத்தியோகபூர்வ வாகனங்களின் பராமரிப்பு, தொழில்நுட்ப நிலை, பயன்பாட்டு திறன் மற்றும் சேவை தயார் நிலை என்பன விரிவாக சோதனை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேவையின் தரத்தை மேம்படுத்துவதும் போலீஸ் துறையின் செயற்பாட்டு திறனை மேலும் வலுப்படுத்துவதும் இவ்வாறான காலமுறை ஆய்வுகளின் முக்கிய நோக்கமாக கருதப்படுகின்றது. இந்தியாவின் தமிழ்நாடு மாநில கடலோர பகுதியில் இருந்து இலங்கைக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படவிருந்ததாக கூறப்படும் 292 கிலோ கஞ்சாவை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பு நடவடிக்கையின் போது சந்தேகத்திற்கிடமான சிறிய சரக்கு வாகனம் ஒன்று சோதனைக்குட்படுத்தப்பட்டது. இதிலிருந்த பல மூட்டைகளில் இருந்து மொத்தம் 292 கிலோ கஞ்சா மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப்பொருளின் மதிப்பு சுமார் 30 லட்சம் இந்திய ரூபாய் என ஆரம்பகட்ட மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. இந்த போதைப்பொருள் கடல் மார்க்கமாக இலங்கைக்கு கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டிருந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக வாகனத்தில் பயணித்த 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இந்த கடத்தல் முயற்சியுடன் தொடர்புடைய மேலும் சிலர் குறித்து தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் கடத்தலை தடுக்கும் நோக்கில் கடலோர பகுதிகளில் கண்காணிப்பு மற்றும் சோதனை நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர்.
நாட்டின் பிரதேச மட்ட வளர்ச்சியை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் தற்போதுள்ள பிரதேச நிர்வாக அலகுகளை அபிவிருத்தி அலகுகளாக மாற்றுவதற்கான திட்டம் ஒன்றை தயாரிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நீண்டகாலமாக நடைமுறையில் உள்ள நிர்வாக கட்டமைப்பில் பல மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் மக்களின் பல்வேறு தேவைகள் மற்றும் பிரச்சினைகளுக்கு முழுமையான தீர்வுகள் கிடைக்கவில்லை என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய முறையில் சில திருத்தங்களை மேற்கொண்டு தொடர முடியும் என்றாலும் மக்கள் எதிர்பார்ப்பது ஒரு விரிவான மாற்றத்தையே எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மாற்றத்தை ஒரே கட்டமாக நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் அதற்கான கருத்தாடல்களை ஆரம்பித்து எதிர்கால நிர்வாக மாற்றங்களுக்கு அடித்தளம் அமைப்பது அவசியம் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் கீழ் பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் 2027ஆம் ஆண்டிற்கான முன்மொழிவுகள் தொடர்பான கலந்துரையாடல்கள் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. இதன்போது அமைச்சின் கீழ் உள்ள பல்வேறு பிரிவுகளின் செயற்பாடுகள், நிதி ஒதுக்கீடுகளின் பயன்பாடு, எதிர்கால அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் அரசு சேவைகளை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் தொடர்பாக ஆராயப்பட்டது. மேலும் அரசு நிறுவனங்களை டிஜிட்டல் மயமாக்கும் நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டதுடன் மாவட்ட மற்றும் பிரதேச செயலகங்கள் ஊடாக மக்களுக்கு வழங்கப்படும் சேவைகளை தொழில்நுட்பத்தின் மூலம் எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பது தொடர்பில் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் குறைந்த பயன்பாட்டில் உள்ள அரச கட்டிடங்கள் தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டதுடன் அவற்றின் தேவைகளை மதிப்பீடு செய்து அவசியமான நிர்மாண பணிகளுக்கு மட்டும் முன்னுரிமை வழங்குமாறு அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் உள்ளூராட்சி அமைப்புகள் மற்றும் வெளிநாட்டு உதவிகளுடன் முன்னெடுக்கப்படும் திட்டங்கள், கொழும்பு மாநகர கழிவு நீர் முகாமைத்துவம் மற்றும் வடிகாலமைப்பு தொடர்பான நடவடிக்கைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அலுவலக நலன்புரி சங்கம் மற்றும் தேசிய குருதியேற்றல் சேவை இணைந்து ஏற்பாடு செய்த பாரமிதா இரத்ததான முகாம் வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளது. ஜனாதிபதி அலுவலகத்தின் செமா கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற இந்த இரத்ததான நிகழ்வு காலை 9 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நடைபெற்றது. இந்த முகாமில் 150 பாயிண்ட் இரத்தம் சேகரிப்பதை இலக்காக கொண்டிருந்த நிலையில் அதனை விட அதிகமாக 163 பாயிண்ட் இரத்தம் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அலுவலக நலன்புரி சங்கம் வருடம் முழுவதும் முன்னெடுத்து வரும் சமூக நல திட்டங்களின் ஒரு பகுதியாகவே இந்த இரத்ததான நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நிகழ்வின் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதியின் செயலாளரும் ஜனாதிபதி அலுவலக நலன்புரி சங்கத்தின் தலைவருமான கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க தலைமையில் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சி அவசர தேவைகளுக்கான இரத்த இருப்பை அதிகரிக்கும் சமூக பங்களிப்பாக அமைந்துள்ளது. செய்திகளை தெளிவாக தெரிந்து கொள்ள தமிழின் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.